ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தெருக்களில் சுற்றி திரியும் நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரிக்கிறது. கடந்த வார விசாரணையின் போது நாய்க்கடி மரணங்களுக்கு நாய் பிரியர்கள் மற்றும் அதற்கு உணவு அளிப்போரையும் பொறுப்பாளியாக்க வேண்டும், அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என நீதிபதிகள் காட்டமாக கூறினர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணை நேற்று மீண்டும் நடந்தது. தெருநாய் கடி சம்பவங்களுக்கு நாய்களுக்கு உணவளிப்பவரையும் பொறுப்பாளியாக்க வேண்டும் என நீதிபதிகள் வாய்மொழியாக கிண்டலாக கூறியது பொதுவெளியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாங்கள் அதை கிண்டலாக கூறவில்லை, நாங்கள் தீவிரமாகவே அந்த உத்தரவை பிறப்பித்தோம். நாய்க்கடி பிரச்சினைக்கு என்னதான் தீர்வு என எங்களுக்கும் தெரியவில்லை, ஆனால் இதற்கு நிச்சயம் தீர்வு கண்டே ஆக வேண்டும், அதில் மும்முரமாக இருக்கிறோம் என்றனர். அப்போது விலங்குகள் நல ஆர்வலரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மேனகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜு ராமச்சந்திரன் ஆஜரானார். நீதிமன்ற விவகாரங்கள் ஊடகங்களில் ஒளிபரப்பாகின்றன, எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு உள்ளது என்றார். அதற்கு நீதிபதி விக்ரம்நாத் பதிலளித்தார், நாங்கள் கவனமாகத்தான் செயல்படுகிறோம், ஆனால் உங்கள் மனுதாரர் எந்த அளவு கவனத்துடன் செயல்பட்டுள்ளார் என்பதை பாருங்கள். அவர் அளித்த பேட்டியில் நீதிபதிகளின் உத்தரவுகளை விமர்சித்த விதம் சரியா? அவரின் உடல் மொழியை கவனியுங்கள், அவர் நடந்து கொள்வது சரியா? உங்கள் மனுதாரர் மத்திய அமைச்சராக இருந்த போது தெருநாய் பிரச்சினைக்கு தீர்வு காண என்ன நடவடிக்கை எடுத்தார்? விலங்குகள் நலனுக்காக எந்த வகையில் பங்காற்றினார்? அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கினார் என நீதிபதி பதில் கேள்வி எழுப்பினார். இதற்கு வழக்கறிஞர் ராமச்சந்திரன் பதில் ஏதும் தராததால் அந்த விவாதம் அத்துடன் முடிந்தது. பின் வழக்கு விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.